தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் கூறுகிறோம். இந்த நாளுக்குரிய வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். சங்கீதம் 141 சொல்லுகிறார் இவ்விதமாக: நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் என்று தாவீது ராஜா இந்த இடத்திலே சொல்லி வைத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளை யாராகிலும் சுட்டி காட்டுவார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு அதை திருத்தி கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு தேவை. சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலும் அதை கேட்கிறான், நீதிமான்களிடத்திலும் அதை கேட்கிறான். சங்கீதம் 139 பார்க்கிறோம், 24 வசனம்: வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி இந்த தேவ மனிதன் கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலும் அவர் கேட்கிறார், நீதிமானாய் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளிடத்திலையும் அவர் அதை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. நாம் செய்கிற தவறுகளை ஒருத்தங்க குறிப்பிட்டு காண்பிக்கும் பொழுது, நம்முடைய நன்மைக்காக சொல்லும் பொழுது, நம்முடைய வளர்ச்சிக்காக சொல்லும் பொழுது அதை நாம் நிச்சயமாய் தரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசேஷமாக ஒரு நண்பன் அடிக்கிற அடி ஒரு பகைவன் இடுகிற முத்தத்தை விட சிறந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு நல்ல நண்பன் நம் தவறான பாதையில் போக சொல்லும் பொழுது நம்மளை உணர்த்தி கடிந்து கொண்டு நம்மளை நடத்த வேண்டும். அதே போல் ஒரு நல்ல தாய் தகப்பன் தன் பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்தி முத்தமிடுவதை காட்டிலும், நீ 1000 முத்தங்கள் இடுவதை காட்டிலும் உன் பிள்ளையை சரியான பாதையில் நடத்துவதற்காக நீ கடிந்து கொள்ளுகிறது மிக சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. வேதம் நமக்கு அப்படிதான் நமக்கு காண்பிக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய நன்மைகளை மற்றவர்கள் சொல்லும் பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம், மனமகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் நம்முடைய குறைவுகளை சொல்லும் பொழுது சிலர் மனம் மடிவாகி விடுகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். என் அன்பு தேவ ஜனமே, தேவ பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. அது கர்த்தர் நம்மளை கடிந்து கொண்டாலும் சரி, ஊழியக்காரன் நம்மளை கடிந்து கொண்டாலும் சரி, நம்ம நேசிக்கிறவர்கள் நம்முடைய தவறுகளை சொல்லி கடிந்து கொண்டாலும் சரி, நம்ம சோர்ந்து போகாமல் கலங்காமல் அதை சரி செய்து கொண்டு கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7 to 9 வசனம் வரையிலும்: பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லஜ்ஜை அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறதை கவனிக்கிறோம். குறிப்பாக ஒரு மனிதன் தன்னுடைய காரியங்களை சொல்ல வரும் பொழுது அவன் பகைப்பான் என்றால், அல்லது அசட்டை பண்ணுவான் என்றால், அல்லது அவமானப்படுத்துவான் என்றால் அவன் ஒரு பரியாசக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்களுக்கு யாராகிலும் புத்திமதி சொல்லும் பொழுது, சத்தியத்தை சொல்லும் பொழுது, நல்வழியை போதிக்கும் பொழுது நீங்கள் அவர்களை அசட்டை பண்ணியிருப்பீர்கள் என்றால், அலட்சியம் பண்ணியிருப்பீர்கள் என்றால், பகைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் பரியாசக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம இடத்துல நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற நபர்களுடைய அவர்களையோ அவர்களை சார்ந்த குடும்பத்தினாரையோ அவங்க செஞ்ச தவறுகளையோ அல்லது செய்யாத தவறுகளையோ செய்தது போல நம்ம பேசி அவங்கள கரைப்படுத்தும்படி நம்ம பேசிவிட்டோம் என்றால் நாம் வேத வழியாக பார்க்கும் பொழுது ஒரு பரியாசக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஞானம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். உன் தவற உன் ஆண்டவரோ உன் ஊழியக்காரனோ உன் தகப்பனோ உன் தாயோ உன்னை நேசிக்கிறவர்களோ குறிப்பாய் உன் சிநேகிதனோ அதை சுட்டி காட்டும் பொழுது அல்லது அதை கடிந்து கொள்ளும் பொழுது உண்மையாய் நீ அவனை நேசிக்கணும். அதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கான அழகு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை தேவன் கடிந்து கொள்ளும் பொழுதும் சரி, ஊழியக்காரன் கடிந்து கொள்ளும் பொழுதும் சரி, உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்கள் தவறுகளை சொல்லி கடிந்து கொண்டு உங்களை நல்வழிப்படுத்தும் பொழுது அவங்களை அதிகமாக நேசிங்க. சங்கீதக்காரன் அதுதான் சொல்லுகிறான், நீதிமான் என்னை தயவாய் குட்டி நடத்தட்டும், நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான்.
இக்கட்டில் நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். ஆகவே நீங்களும் அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை அடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, நீதிமானை எப்பொழுதும் கடிந்து கொள்ள வேண்டும் என்றே அர்த்தம் இல்லை. ஞானம் உள்ளவனை எப்பவுமே கடிந்து கொள்ளணும்னே அர்த்தம் கிடையாது. அதே வேத பகுதியில் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்திலே தீருவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஞானம் உள்ளவர்கள் என்றால் நிச்சயமாக உங்களை கடிந்து கொள்ளுகிறவர்களை நீங்கள் நேசிப்பீங்க. நீங்கள் ஞானம் உள்ளவர்கள் என்றால் உங்களுக்கு போதகம் பண்ணுற அந்த போதகம் கேட்டு நீங்கள் ஞானத்திலே தேறுதல் அடைவீர்கள். நீங்கள் நீதிமான் என்றால் உபதேசத்தை கேட்டு நீங்கள் அறிவிலே விருத்தி அடைவீர்கள். ஆக என் அன்பு சகோதரா சகோதரியே, உங்களை யாராகலும் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது, உங்களை சரிப்படுத்தும் பொழுது அது கஷ்டமாக எண்ணாதீர்கள். அப்படியாக நமக்கு சொல்வதற்கு ஆண்டவர் ஆட்களை வைத்திருக்கிறாரே என்று சொல்லி சந்தோஷப்படுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை உணர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.